வணக்கம் சார். ரியல் ஏஜென்ட் வந்து ஜிகே பேசுகிறேன் சார். இப்போ நம்ம பார்க்குற வீடுங்க சார், ஒரு மாடலுக்காக நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த வீட்டுடைய மாடல் போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் வீட்டில் பார்க்குறீங்க இல்லையா, சேம் இதை தான் நான் பண்ணி கொடுப்பேன். ரேட்லாம் கீழே போட்டுக்கிறேன். நான் என்னென்ன ஒர்க்கு பண்ணுவேன்றதையும் போட்டுக்கிறேன். இது இல்லாத அக்ரிமெண்ட்டில் கூடுதலாகவே வரும், உங்களுக்கு சேஃபாக தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கு 1 இயர், அதாவது பில்டிங் லாங் இவ்வளோனா லைஃபுங்க. அதில் இருக்கிற ஃபிட்டிங்ஸ் வந்து 1 இயர் வாரண்டிங்க. இப்போ நீங்கள் ஒரு கான் போயிடுச்சுன்னா அந்த ஃபிட்டிங்ஸ் எடுத்துகிட்டு புது கான் போட்டுக்கலாம். வேறு என்ன போனாலும் அதை நம்ம அந்த 1 இயருக்கு நம்ம சர்வீஸ் பண்ணி தருவோம். இந்த வீட்டில் பார்க்குறீங்க இல்லைங்களா, இது சேம் இதே தாங்க பண்ணி கொடுப்போம். இப்போ எப்படி பார்க்குறீங்கன்னா இதே தான் பண்ணி கொடுப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் ஐட்டம் மட்டும் வராது சார். ஃபர்னிச்சர் ஐட்டம் வரணுன்னா கூடுதலாக வரும், ஒரு 200 ரூபா கூடுதலாக வருங்க. ஃபர்னிச்சர் வராதுங்க. மற்றபடி இந்த ஃபிட்டிங்ஸ் அத்தனையும் வருங்க. இதில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த படத்தில் அத்தனையும் வருங்க. கிச்சனில் கபோர்டு ஒர்க்கு எப்படி இது பாருங்கள், இதேமாரி தான் வரும். இந்த சாதாலாம் போடுறது இல்லைங்க, கம்பெனி இதுதாங்க, நல்லா இருக்குங்க. பார்த்திங்கன்னா கம்பெனி சாதா செய்கிறதுக்கும் கம்பெனி பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா டிஃப்ரெண்ட் வருங்க. கம்பெனி காஸ்ட்லிங்க, செய்யறது கம்மியாக இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன டைல்ஸ் விரும்புகிறீங்க உங்களை வச்சு தான் எடுக்க போகுது. அது என்னுடைய ரேட் வந்து 150 ரூபா. 150 நல்ல குவாலிட்டியே கிடைக்கும், சூப்பராக கிடைக்குங்க. அதை எடுக்கிற இடம் வந்து கர்நாடகா, அங்கே தான் போய் எடுக்கணுங்க. பாருங்கள், இதே தாங்க. உங்களுடைய மண் சைஸு எப்படியோ அதுக்கு தகுந்த மாரி டிசைன் வீடெல்லாம் அமைஞ்சிடுங்க. இதில் நம்ம செய்ய முடியாத ஒர்க்குன்னு ஒன்று ஒத்துக்கிறாங்க எல்லாம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க செப்டிக் டேங்க்கு சம்புலாம் தனின்னு சொல்கிறாங்க, எலிவேஷன் தனி இதில் வராது, இந்த ரேட்டில் வராதுன்றாங்க. நம்ம எல்லாம் இதிலே அடங்குங்க. 2850 ரூபா ரேட்டு கொடுத்துக்குறோங்க. இந்த 2850 ரூபாவில் கிரவுண்ட் ஃப்ளோருங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து 3000 கொடுத்துக்குறோங்க. இப்போ இந்த 2850 ரூபாயில் இந்த சம்பு செப்டிக் டேங்க்கு டைரெக்டாக கனெக்ஷன் கொடுக்குறாங்க டவுன்லாம், அது தேவையில்லை. செப்டிக் டேங்க் அப்போ நம்ம சோக் பிட்டு ஒன்று போட்டு டைரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துர்லாங்க. அந்த ஒர்க்கும் வருங்க. மற்றபடி எல்லா ஒர்க்கும் இதில் மெயின் எலிவேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சம் 4 லட்சம் செலவாகும், எக்ஸ்ட்ராவே செலவாகுங்க. எலிவேஷன் ஒர்க்கு மட்டும் 5 லட்சம் கூட செலவாகும். அது ஃபுல்லாக இதில் வந்துடுங்க, இந்த ரேட்லேயே வந்துடும். இந்த பில்டிங்கை விட்டுட்டு அவுட்டரில் காம்பவுண்டு வருது இல்லைங்களா, காம்பவுண்டு வால், கேட்டு, இதெல்லாம் வந்து தனி செப்பரேட்டாக ஹவுஸ் ஓனருடைய சொந்த செலவில் அதை ஏற்று நடத்திக்க வேண்டியதாங்க. அது எக்ஸ்ட்ரா சார்ஜ் வருங்க. இதில் இப்போ பில்டிங் வந்து சாயில் வந்து சரியில்லை, எனக்கு ஃபைல் ஃபவுண்டேஷன் தான் வேணும்னாக்கா அது தனி சார்ஜுங்க. இதில் வராதுங்க. நான் வந்து மண்ணுக்கு இடத்துக்கு தகுந்த மாரி 5 அடி முதல் 6 அடி வரை அதை நம்ம டெப்த்து பண்ணிக்கலாங்க. அதுமாதிரி உட்டோரெலாம் பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் டீக் விட்டு தாங்க. அந்த லோக்கல் டீக்கெட்டு கேரளா டீக் விட்டு நாட்டு தேக்கெல்லாம் போட மாட்டாங்க, அதெல்லாம் முறுக்கிங்க. அதெல்லாம் நிறைய பேர் போடுறாங்க, அந்தமாரி நம்ம போட முடியாதுங்க. சாதா மரத்தை போட்டு டீக்கு விட்டு பாலிஷ் போட்டு விட்ருவாங்க, அதெல்லாம் நடக்குதுங்க. அந்தமாரிலாம் தப்பு இங்கே நம்ம வராதுங்க. கரெக்டான டீக்கு விட்டு வச்சு தான் செய்வாங்க. அதேமாரி மரத்துக்கு வந்து உங்களுக்கு பெயிண்டிங் வேணும்னா பெயிண்டிங், பாலிஷ் வேணும்னா பாலிஷ், எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுமாரி கேபிள், இபி கேபிள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா தரமானது. பெயிண்டிங் வந்து கம்பெனி பிராண்டு. அதேமாரி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜாக்குவர், பேரிவேரு, அதுக்கப்புறம் குருன்னு ஒரு கம்பெனி இருக்குது, எது வேணால் போட்டுடலாங்க. இப்போ என்ன மாடல் பார்க்குறீங்க இதே தான் சார் வரும், இதில் ஒரு துளி கூட மாறாது. இந்த பாருங்க, இந்த ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 60,000 ஃபிட்டிங்ஸ்லாம் வருங்க. இது அப்படியே இதில் வருங்க, என்னென்ன போட்டுக்குது ஃபுல்லாக வருங்க. பாத்ரூமில் உங்களுக்கு மிரர் முதல் எல்லாம் வருங்க. அதேமாரி ஒவ்வொரு ரூம்லேயும் ஃபேன் ஒன்று கொடுத்துருவோங்க. எல்லா இடத்துலையும் லைட்டிங் கொடுத்துருவோம். ஹாலில் 2 லைட்டு, பெட்ரூமில் 1 லைட்டு, எல்லாத்தையும் லைட் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருவோங்க. ஏசி பாயிண்ட்டு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேணும் ஏசி பாயிண்ட்டு. வீடு ஃபுல்லாக 3 ஃபேஸ் லைன் தாங்க, கனெக்ஷன் ஃபுல்லாக 3 ஃபேஸ் தான், சிங்கிள் ஃபேஸு வராதுங்க. ஏன்னா லோடு தாங்காது இல்லைங்களா. 2 பெட்ரூமில் நீங்கள் ஏசி போட்டிங்கன்னா லோடு உக்காரும், ஃபீஸ் போயிடும். அதனால் வீடு ஃபுல்லாக வந்து 3 ஃபேஸ். அதுவே உங்களுக்கு வந்து செலவாகிடுங்க, கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய்க்கு குறையாத மேலே ஆகிடும் 3 ஃபேஸ் வந்ததுன்னா. அந்த ஒர்க்கெல்லாம் ஆகுதுங்க.
இப்போ நீங்கள் ஷோபா எனக்கு இதேமாதிரி ஷோபாலாம் போட்டு பண்ணணுனாக்கா இப்போ என்ன ரேட்டு நான் போட்டுக்கணும் அதில் வந்து ஒரு 200 கூடுதலாக வருங்க. ஷோபா சீட்டிங்லாம் வரும். இல்லை நாங்கள் அதை பார்த்துக்குறோன்னா நீங்கள் பார்த்துக்கலாங்க. பில்டிங் மட்டும் இந்த ரேட்டுங்க. அதேமாரி பில்டிங் பயன்படுத்தக்கூடிய கல் பார்த்திங்கன்னா செங்கல் வந்து இதில் வராதுங்க. ஏன்னா செங்கல் நம்ம வந்து தெரியும், நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். வெந்த கல் வேவாத கல் எல்லாம் கலந்து கட்டி தான் வருங்க. அதை பண்ணிட்டுக்கிட்டாங்க. இது வந்து இந்த லைட் வெயிட்டு ஆஷ் பிரிக்கின்னு ஒன்று சொல்லுவாங்கங்க. நல்லாயிருக்கும் அந்த பிரிக். காங்கிரீட்லேயே பண்ணுறாங்க. அந்த பிரிக் தாங்க யூஸ் பண்ணுவோம். நல்லாயிருக்கும் அந்த பிரிக். லைஃப் அதுங்க, நல்ல லைஃப். ஓகேங்க சார். இந்த பில்டிங்கு நம்ம எப்படி பண்ணுறோன்னா இந்த 1 இயருக்கு ஃபுல் வாரண்ட்டி சார். நன்றி சார். மேற்கொண்டு உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவைப்படுது. நன்றி. ஃபோன் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.